சிந்தாமணி இந்த நேரத்துல அண்ணாமலைக்கு ஏதாவது ஆச்சுன்னா, கண்டிப்பா விஜயா முத்து மீனாவையும் வீட்ட விட்டு அனுப்பிடுவா. அதுதான் நமக்கு வேணும். இப்பவே நம்ம பசங்கள அனுப்பி அந்த அண்ணாமலைய ஆக்சிடென்ட் பண்ண வைக்கணும். அப்படின்னு சிந்தாமணி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே இங்க அண்ணாமலை வாக்கிங் போறதுக்காக தெருவுல நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க சிந்தாமணி ஏற்பாடு பண்ண ஆள் இருந்துகிட்டு, அண்ணாமலை போற ரோட்லயே அண்ணாமலைய ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். இங்க அண்ணாமலையும் ஒரு இடத்துல போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு, திரும்பி பார்க்காம வண்டிய ஓட்டிட்டு போக போறான். ஆனா முத்து இதெல்லாம் பார்த்துட்டு, அவங்க அந்த வண்டிய பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதும், "ஏய்! நீ சிந்தாமணியோட ஆள் தானடா? இப்ப யாரையோ ஆக்சிடென்ட் பண்ண மாரி இருந்துச்சு. நீ பாட்டுல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கண்டு காணாம போய்க்கிட்டு இருக்க." அப்படின்னு முத்து வந்து பார்க்குறாங்க. ஆனா கடைசில ஆக்சிடென்ட் ஆனது யாருன்னு பார்த்தா, அண்ணாமலை. அண்ணாமலைய பார்த்து முத்து அப்பா, அப்பான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. "ஏய்! உன்ன யாருடா அனுப்புனது சொல்லு. சிந்தாமணி தான் அனுப்புனாளா? சிந்தாமணி தான் இந்த வேலைய பண்ணுதா?" அப்படின்ட்டு முத்து வந்து அவன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இங்க அண்ணாமலைக்கு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு, இங்க அண்ணாமலைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க வேகமா வண்டியில வச்சுட்டு. அவனையும் வண்டியில உட்கார வச்சுட்டு கூட்டு போறாங்க. இங்க விஜயாவுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே விஜயா மீனா மேல தான் கோவப்படுறாங்க. "நீ இந்த வீட்ட விட்டு போயிருந்தா என் புருஷனுக்கு எதுவும் ஆயிருக்காது. இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியலையே!" அப்படின்னு விஜயா வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க. மீனாவ பார்த்து, "நீ மட்டும் வந்துடாதடி" அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல கோவப்படுறாங்க. இங்க விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, "இதெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணி தான்மா. சிந்தாமணியோட ஆள் தான் ஆக்சிடென்ட் பண்ணான். அவன் இவன் தான். ஏய் நீயே உன் வாயால உண்மைய சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "சிந்தாமணி அக்கா தான் உங்க புருஷன ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்க" அப்படின்னு அவனும் உண்மைய சொல்றான். உடனே இங்க விஜயாக்கு ஷாக்கா இருக்குது. இந்த நேரத்துல சிந்தாமணியும் அண்ணாமலைக்கு ஆக்சிடென்ட் ஆனத பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. வந்ததும், "இப்படி இவருக்கு ஆகும்னு நான் யோசித்து கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அழுகுற மாரி ஆக்ட் பண்றாங்க. "அம்மா அந்த சாமியார உங்களுக்கு யார் மூலமா தெரியுமா? சொல்லுங்க" அப்படின்னு இங்க முத்து விஜயா கிட்ட கேட்குறாங்க. "சிந்தாமணி மூலமா தான் எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு இங்க விஜயா சொன்னதும், "அம்மா இப்போ தெரியுதாம்மா? மீனா வீட்ட விட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்படி சொன்னா தான் நீங்க மீனாவ வீட்ட விட்டு அனுப்பியிருப்பீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரியெல்லாம் பிளான் போட்டுருக்காங்கம்மா" அப்படின்னு முத்து சொன்னதும் இங்க விஜயாவுக்கு செம கோவமாயிடுது. "ஏன்டி நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? என் புருஷன இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா வந்து சிந்தாமணிய போட்டு அரைஞ்சிடுறாங்க. "முதல்ல இங்கேருந்து போயிடு. நானே உன்ன போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றா முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்துவும், "போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்ம்மா நான் ஏற்கனவே. இந்த சிந்தாமணிய சீக்கிரமா பிடிச்சிட்டு போயிடுவாங்க" அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.